ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷைனி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு இந்த vlogல என்ன பார்க்க போறீங்கன்னா, நாங்க இருக்கிறது வந்து சவுதி அரேபியா ரியாத்ல இருக்கோம். ரியாத்ல இருந்து எங்கட சவுதி அரேபியா நேஷனல் ஹாலிடேஸுக்கு வந்து 4 days ஹாலிடே வந்துச்சு. அந்த ஹாலிடேக்கு வந்து நாங்க கட்டார் போயிருந்தோம். ஸோ கட்டார் போறதுக்கு முதல்ல நாங்க எப்படி விசா எடுத்தோம், என்ன மாதிரி நாங்க போனோம், மற்றது அங்க போய் என்னெல்லாம் சுத்தி பார்த்தோம்னு சொல்லித்தான் நான் இந்த vlogல உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல வந்து நாங்க வந்து இங்க இக்காமால தான் இருக்கோம். நான், ஹஸ்பண்ட், எங்கட மகள் 3 பேருமே இக்காமால தான் இங்க இருக்கோம். ஸோ இக்காமா ஹோல்டர்ஸுக்கு வந்து ஈஸியா விசா கிடைச்சிரும். எங்களுக்கு வந்து நாங்க அப்ளை பண்ணி எங்களுக்கு 2 daysலயே எங்களுக்கு விசா வந்துட்டு, இப்ப நீங்க வந்து டூரிஸ்ட் விசால இல்லாட்டி விசிட் விசால அப்படி இங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து எப்படியுமே 7 to 10 days எடுக்கும் விசா கிடைக்கிறதுக்கு. ஸோ நாங்க இக்காமா ஹோல்டர்ஸ் எங்களுக்கு 2 daysலயே கிடைச்சிட்டு, அப்ப நாங்க விசா எடுத்துட்டு அந்த விசா எடுக்கக்குள்ளேயே ஹோட்டல்ஸ் எல்லாமே புக் பண்ணணும். புக் பண்ணிட்டு நாங்க 19ஆம் தேதி, அதாவது ஃப்ரைடே மார்னிங் 5:30க்கே நாங்க கிளம்பிட்டோம் கட்டாருக்கு. அப்பதான் என்னன்னா எங்களுக்கு சவுதி அரேபியா ரியாத்ல இருந்து கட்டாருக்கு வந்து எங்களுக்கு 6 hours எங்களுக்கு டிராவலிங் இருக்கும். அது மட்டும் இல்ல, பார்டர் வந்து இப்படியுமே 1 hour 1.5 hours கூட வெக்கேஷன்ஸ் வரும்னு சொன்னா எங்களுக்கு 1 hour 1.5 hours அதுல பார்டர்ல வந்து நாங்க நிக்கணும். சோ நாங்க வெளியே கிளம்பின வடிவா எங்களுக்கு பார்டர் எல்லாம் நாங்க பார்டர் மட்டுமே எங்களுக்கு 1.5 மணித்தியாலம் பிடிச்சிச்சு. பார்டர்ல வந்து நாங்க எல்லாமே முடிச்சிட்டு கட்டார் போறதுக்கு, கட்டாருக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு. சோ நாங்க ஒரு 1:32 மாதிரி நாங்க கட்டாருக்குள்ள போயிட்டோம். அதுக்கு பிறகு நல்ல ஹோட்டல் ஒன்றுல அங்க போய் சாப்பிட்டு, அதுக்கு பிறகு நாங்க ஹோட்டலுக்கு போனோம். 3 மாதிரி ஹோட்டலுக்கு போனோம். ஆனா என்னன்னு சொன்னா சவுதி அரேபியாவை விட கட்டார் வந்து கொஞ்சம் சீப். ஏன்னா சவுதி அரேபியால வந்து 15% வெட் இருக்கு, கட்டார்ல வந்து அந்த வெட் இல்ல. சோ அங்க எல்லாமே ஹோட்டல்ஸ்ல சாப்பாடு எல்லாமே எப்படியுமே சவுதி ரியாத் ஒப்படக்குள்ள குறைவா தான் இருந்தது. சோ நாங்க ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க இருந்து நைட்டுக்கு நாங்க எங்கெல்லாம் போனோம், நெக்ஸ்ட் டே எங்கெல்லாம் போனோம் சொல்லி இனி வர வீடியோஸ்ல நீங்க பாப்பீங்க. ஆனா என்னன்னு சொன்னா ரியாத்ல இருந்து கட்டாருக்கு போறதுக்கு குரேஸ் ரோடுன்னு சொல்லி ஒரு ரோட் இருக்கு. அந்த ரோடால போனா உங்களுக்கு வந்து 100 kilometers குறைய வரும். ஆனா எந்த கடையுமே இல்ல அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க நார்மலாவே சவுதியில இருந்து தமாம் போறதுக்கு 400 kilometers எடுக்கும். அந்த கேப்ல உங்களுக்கு பக்கத்துல ஷெட்ல எல்லாம் நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து எப்படியுமே உங்களுக்கு 80 kilometers 90 kilometers ஒருக்கா அப்படி வரும். இது வந்து எதுவுமே இல்ல. போன அந்த ட்ரிப்லயே ஒரு 2-3 பெட்ரோல் ஷெட் தான் இருக்கும். இப்ப நாங்க கட்டார் பார்டர் செக்இன் வந்திருக்கோம், செக் போஸ்ட் வந்திருக்கோம் பாருங்க. ஓகே, இப்ப கட்டாருக்குள்ள என்டர் ஆயிட்டோம். என்டர் ஆனதுல இருந்து 100 kilometers இருக்கு டோஹா போறதுக்கு. ஆல்மோஸ்ட் 1 hour 1.5 hours இருக்கு டோஹா போறதுக்கு. 120 kilometers வரும். அவ்வளவு கியூ இருந்துச்சு. எங்களுக்கு 1.5 மணித்தால் எடுத்துச்சு. அநேகமா எல்லா சவுதி வெஹிக்கல்ஸ் எல்லாமே இந்த வெக்கேஷனுக்கு இங்கேதான் அநேகமா வந்திருப்பாங்க. அவ்வளவு கிரௌட் இருந்துச்சு. இப்ப கட்டார் என்டர் ஐட்டம். இது வந்து நாங்க கட்டார் வந்து நைட் வந்து அந்த கோனிஷ் ஏரியா வந்து சும்மா சுத்தி பார்த்தோம். அவ்வளவு அழகா இருந்தது. இந்த FIFA வேர்ல்ட் கப் வந்ததானே, அதால அந்த நாடை வந்து அவ்வளவு அழகா செய்து வச்சிருந்தாங்க. ஃபுல்லா லைட்ஸ். சின்ன நாடு தான், ஆனா வந்து ஃபுல்லா லைட்ஸ், பெரிய பெரிய பில்டிங்ஸ். நைட்ல வந்து இன்னுமே அழகா இருந்தது.
நீங்களும் ரியாத்துல இருக்கீங்க இல்லாட்டி தமாம் சவுதியில இருக்கீங்கன்னு சொன்னா கட்டார் போற ஐடியா இருந்தா இக்காம ஹோல்டர்ஸா இருப்பீங்கன்னு சொன்னா இன்னுமே ஈஸி. இல்லாட்டி நீங்க எளியாவே பிளான் பண்ணிக்கொள்ளுங்க. என்னண்டா விசா வந்து அந்த ஆப் மூலம் மட்டும்தான் போடலாம். யாரோட கதைச்சுமே எதுவுமே நமக்கு எந்த டீட்டெயிலும் தெரியாது. அந்த ஆப்ல போட்டா அவங்களோட ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் பெண்டிங் மட்டுமே காட்டிட்டு இருக்கும். வேற யாரோட கதைச்சுமே உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது. ஸோ நீங்க ஏர்லியாவே பிளான் பண்ணீங்கன்னா லேஸ் 7 to 10 days இருக்கிற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா லேஸ். எப்படியுமே டூரிஸ்ட் இல்லாட்டி விசிட் விசால இருக்கிறவங்களுக்கு எப்படியுமே 7 to 10 ஆகும். சம்டைம் ஏதாவது ரிஜெக்ஷன் இருந்தாலுமே நீங்க ஏர்லியா பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் லேஸ் இருக்கு. பாருங்க எவ்வளவு அழகான பில்டிங்ஸ் உண்டு. நைட்ல வந்து அவ்வளவு அழகா இருந்தது கட்டார் டோஹா. இது வந்து ஒரு பீச் ஒன்று இருந்தது. அந்த பீச்சுக்கு ஆப்போசிட்டா தான் இவ்வளவு பெரிய பில்டிங்ஸ் இருந்தது. கோனிஷ் தாண்டி வந்த பிறகு ஒரு பீச் ஒன்று இருந்தது. அந்த பீச் வந்து நாங்க உள்ளுக்கு என்டர் ஆகணும்னா நமக்கு டிக்கெட். ஸோ நாங்க அந்த பீச்சுக்குள்ள போகல. அண்ட் அதுல வந்து இன்னும் நிறைய வர இதுகள் இருந்தது. ஸோ நாங்க என்டர் ஆகல. நாங்க அதுல இருந்து சும்மா இந்த பீச் தான், அதுக்குள்ள போகணும்னா டிக்கெட். ஸோ நாங்க அதுக்குள்ள போகல. சும்மா அதுல இருந்து போட்டோ எடுத்துட்டு திரும்ப வந்துட்டேன். இது வந்து அடுத்த நாள் மார்னிங். நல்ல சூடுதான் இருந்தது. பட் எப்படியுமே வெஹிக்கிள்ல போறது, அந்தந்த இடம் வந்தோன்னு இறங்கி போட்டோ எடுத்துட்டு திரும்ப பேக் டு வெஹிக்கிள் வாரது. ஸோ அதால பெருசா தெரியல. ஆனா விண்டர் டைம்னா இன்னும் நல்லா இருக்கு. விண்டர் டைம் பிளான் பண்ணீங்கன்னா நாங்க எங்களுக்கு அந்த வெக்கேஷன் இருந்த வடிவத்தான் அந்த டைம் போனது. இல்லாட்டி நாங்களுமே விண்டர் தான் எங்களுக்கு ஐடியாஸ் இருந்தது. ஆனா சிட்டி வந்து அவ்வளோ கிளீனா இருந்தது. நல்ல கிளீன் சிட்டி. நிறைய டூரிஸ்ட் இருந்தாங்க. இங்க பாருங்க, இதுல வந்து எல்லா நாட்டு கொடியுமே வச்சிருந்தாங்க. எந்த நாடுமே மிஸ் இல்ல. அநேகமான நாடு எல்லாமே அதுல இருந்தது. சோ நாங்க அதுல ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு தான் நாங்க அதுக்கு போனோம். அதுக்கு போய் கொண்டிருக்கோம்.
இங்கே பார்த்தீங்களா நேமாக எல்லா கொடியுமே இதில் இருந்திருக்கோம். அந்தளவுக்கு நிறைய கொடி வச்சு செய்திருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வேர்ஜியோ மாலுக்கு போனோம். விலாஜியோ மால் நினைக்கிறேன். அதுக்கு போயிருந்தேன். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த மால். உள்ளுக்குள்ள எல்லாம் ஸ்கை மாதிரி அப்படியெல்லாம் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. அதுக்கு பிறகு நைட்டுக்கு சும்மா ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி போனோம். சிட்டியை வந்து பார்க்குறதுக்காக ஃபுல்லாக லைட்ஸ், அவ்வளோ லைட்ஸ் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான அந்த ஸ்ட்ரீட்டு லைட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கு பிறகு அடுத்த நாள் வந்து டோஹா ஓல்ட் போர்ட். அதில் வந்து ஒவ்வொரு பில்டிங்ஸ் எல்லாம் கலராக பெயிண்ட் அடித்து அப்படி இருந்துச்சு. அழகாக தான் இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து இந்த கல்ஃப் ஃப்ளோர் அந்த வெஹிக்கிள் இருந்தது. அதில் வந்து நாங்கள் மார்னிங் போனோடையே எங்களுக்கு டிக்கெட் இல்லை, சும்மா ஃப்ரீயாகவே. ஆனால் எல்லா இடமும் சுற்றி காட்டல, சும்மா அந்த இதுக்குள்ளே மட்டும் கொண்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்தான். ஆனால் 3 மணிக்கு பிறகு, ஈவினிங் 3க்கு பிறகு தான் அதில் வந்து ஃபுல் ஹேப்பனிங் இருக்குது. நிறைய பில்டிங்ஸ்லாம் பெரிய பெரிய பெயிண்டிங்ஸ் அப்படியெல்லாம் பண்ணியிருந்தாங்க. 3D பெயிண்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளேயே இப்படி ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருந்தது. ஆனால் வந்து அந்த ஃபிஷ் வந்து அவ்வளோவா எக்ஸ்பென்சிவ் இல்லை. இப்படி அதை செய்து வச்சுருந்தாலும் எக்ஸ்பென்சிவ் இல்லை, சேம் ரேட்டாக மாதிரி தான் இருந்தது. ரியாத் ஒப்படக்குள்ள ஓகே, அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எங்களுக்கு ஓகே இருந்தது. ஆனால் கட்டாரில் வெளி மார்க்கெட்டில் வந்து என்ன ப்ரைஸ்ன்னு தெரியல, ஓகேயாக தான் இருந்தது. இது வந்து மார்னிங் வியூ கார்னிஷ்டு. நாங்கள் இதில் ஒரு போட் ரைட் வர போனோம். அதில் இருக்க அந்த இது மாதிரி அதில் வந்து ரைட்டு போனோம். சவுதி ரியால் படி அந்த இதில் போகிறதுக்கு நார்மலாக நைட்ஸில் வந்து 40 ரியால். எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபேமிலி மட்டும்தான். ஸோ எங்களுக்கு அந்த போட்டுக்கே எங்களுக்கு 80 ரியால் எடுத்தான். நாங்கள் மட்டும்தான், இல்லாட்டி ஆட்கள் சேர்த்து தான் அந்த போட்டில் போவாங்க. இது அந்த விலாஜியோ மால்ட ஒரு பக்கம்தான். நாங்கள் கேரிஃபோர் இருந்துச்சு. விலாஜியோ மால்ட வந்து உள்ளுக்கு என்ட்ரன்ஸ் வந்தோடனே இப்படி தான் இருந்தது. ஃபுல்லாக தண்ணி இது மாதிரி வச்சு அதில் வந்து போட் போட்டிருந்தாங்க, போட்டிங் மாதிரி.
சண்டே வந்து நாங்கள் லூசில் இந்த இந்த இது பார்க்க போனோம். இதுக்கு பேர் லூசில்னு சொல்கிறாங்க இங்கே. இதுக்குள்ளெல்லாம் போகலாமோ தெரியலை, நாங்கள் போகலை, தூரமாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது போகிற வழியில் இருந்த பில்டிங்ஸ் தான் இதெல்லாம். இது சேம் டே நைட் தான். நாங்கள் வந்து சூக் வைஃப்ன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அதாவது சூக்கான மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நாங்கள் போனோம். மார்க்கெட் அது வந்து பழைய ஒரு மார்க்கெட் மாதிரி நிறைய இதெல்லாம் இருந்துச்சு. எனக்கு அதை வந்து ஷூட் பண்ண கிடைக்கல. ஆனால் நீங்கள் போனால் கட்டாயம் அந்த இடத்துக்கு போங்க, அது அவ்வளோ ஒர்த். அது அவ்வளோ ஷாப்ஸ் இருந்து அவ்வளோ பெரிய இடம். அதில் வந்து பழைய இது மாதிரிலாம் அடிச்சிருந்தாங்க. ஆனால் வந்து நீங்கள் அநேகமாக என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே அங்கே வாங்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஷாப்ஸ் இருந்துச்சு, அவ்வளோ பெரிய இடம் வேறு. ஸோ அங்கே தான் நாங்கள் இது போய் கொண்டு வந்தோம். எனக்கு ஷூட் பண்ண கிடைக்கல, ஆனால் நீங்கள் போனால் கட்டாயம் போயிட்டு வாங்க. இது லாஸ்ட் டே. அங்கே வந்து டெசர்ட் ஃபால்ஸ் வாட்டர் பார்க்கணுன்ட்டு இருந்தது. அப்போ நாங்கள் மண்டே வந்து அங்கே போயிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ரியாத் கிளம்பிட்டோம். ஓகே, நாங்கள் ஒரு மாதிரி ரியாத் வந்து சேர்ந்துட்டோம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.